வாங்க மாமா, உட்காருங்க. என்ன வேணும்? புது ஆர்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பக்காவா பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் மாமா. அன்னைக்கு வந்த அந்த ஆர்டரோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்ல. சாரி வேணு. நீங்க இன்னும் அதை மறக்கலையா மாமா? நான் அப்பவே வேற இன்வெஸ்டர் கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்ணி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன மாமா? சார், சொல்லுங்க. இந்த மாசம் நம்ம ஃபாரின் டீலர்ஸுக்கு அனுப்ப வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு சார். அது போக நீங்க ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால டெலிவரி ஆனது போக இன்னும் அதிகமாவே நம்ம கிட்ட ஸ்டாக் சேர்ந்துருக்கு. ஐயோ, ஸ்டாக் அதிகமாயிடுச்சுன்னா சிக்கல் தானே வேணும்? எல்லாம் காரணமாக தான் மாமா செஞ்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரொடக்ஷனை இதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. வேணு, நீ சொல்கிற மாதிரி செஞ்சா டெலிவரி ஆகிறதுக்குள்ளே நிறைய ஸ்டாக் சேர்ந்துருமே. அது நமக்கு லாஸ் தானே? இல்லை மாமா, அதை தான் நம்ம லாபமாக மாற்ற போகிறேன். பிஸ்னஸில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது டிமாண்டை பொறுத்து சப்ளை, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி உற்பத்தி. நான் அதையே ரிவர்ஸில் பண்ணுறேன் மாமா. இப்போ உற்பத்தியை நம்ம அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்துட்டதுனால இதை சரி பண்ணுற அளவுக்கு தேவையை அதிகப்படுத்தணும், அதாவது சப்ளையை பொறுத்து டிமாண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம கிட்ட அதிகமாகவே இப்போ ஸ்டாக் சேர்ந்துருக்கு. இனி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு புது ஆர்டர்ஸ் பிடிக்கணும். ஓ, அதுக்காக நான் நிறைய கம்பெனிஸ்க்கு கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன். அங்கிருந்து நமக்கு ஃபேவரான பதில் வரும்போது சேர்ந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே லாபமாக மாறிடுமாமா. சூப்பர் வேணு, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. வர்ற ஆர்டருக்காக பொருளை செய்யாமல் செஞ்ச பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பிடிக்கலான்னு சொல்கிறேன், அப்படி தானே? அதே தான் மாமா. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் கிடைக்கலனா அது அப்புறம் ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க்கு தான், ஆனால் வேற வழி இல்லை மாமா. நஷ்டத்தில் போகிற நம்ம கம்பெனியை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த ஃபாரின் ஆர்டர் எடுத்ததுனால மார்க்கெட்ல நம்ம கம்பெனியை பத்தி பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு பாசிட்டிவான சூழலும் உருவாகி இருக்கு. அதனால கண்டிப்பா புது ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அப்ப விடுவேனு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீ சொன்ன மாதிரியே புதுசா நிறைய ஆர்டர் கிடைச்சிட்டா பெருசா லாபம் எடுத்துடலாம். அதான் மாமா என்னோட திட்டமே. அத்தை கண்ணு முழிச்சு வரும்போது அவங்க உருவாக்குன இந்த கம்பெனி மார்க்கெட்ல டாப்ல இருக்கும். அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். கண்டிப்பா பண்ற வேணும். நானும் உன் கூட ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். கவலையே படாத, கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வந்துருவோம்.